ஆ ஆமா ஆமா இ பாஸ் காட்டணும். டிக்கெட் வாங்கிட்டோம். அதாவது 290 ரூபா 4 வண்டிக்கு 7 பேர்த்துக்கும் சேர்த்து 290 ரூபா காசு கட்டிட்டோம். அதை வச்சு வீடியோவும் போட்டிருப்பேன் நானு. அதான் மெமரிஸ் மறக்க முடியாது. ஏய் என்ன கிளம்பிட்டா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வைசரை க்ளோஸ் பண்ணி ஓட்டலாமா? வைசரை க்ளோஸ் பண்ணா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வைசர் ஓப்பன் பண்ணி ஓட்டுறோம். பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி. இங்கேருந்து நாங்கள் கரெக்டாக சேலத்துலேருந்து நம்ம வால்பாறை கிளம்புறது 11 மணி கிளம்பியிருக்கோம். ஒரு 7 பேர் போகிறோம் கைஸ். 4 வண்டியில் போகிறோம், 7 பேர் போகிறோம். எப்பயும் போல் நம்ம வண்டியில் நம்ம சிங்கிளாக வரோம். 3 வண்டியில் 6 பேர் வராங்க. மொத்தம் 7 பேர் போகிறோம். இந்த வாட்டி மழை வேற போட்டு பிரிக்குது. ட்ரிப்பு எப்படி இருக்க போகுது என்னன்னே தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வால்பாறை, மூணார் அப்படியே எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கண்டினியூஸாக ஓட்ட போகிறோம். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆலியார் தான் கைஸ். இங்கேருந்து கரெக்டாக கிளம்பி ஆலியார் போய் ஆலியாரில் ஒரு ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறமேட்டு காலைல எந்திரிச்சு வால்பாறை செக் போஸ்ட்டில் ஒரு செக்கிங்கை போட்டு அதுக்கப்புறம் போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வழக்கம் போல் 8 பேர் இந்த வாட்டி ட்ரிப்பில் பிளான் ஆச்சு. ஆனால் 8 பேர் போக முடியல, 7 பேர் தான் போயிட்டுருக்கோம். மழை கைஸ், கிளம்புக்குள்ளேயே மழை. சரி இன்னைக்கு ரைட், இன்னைக்கு ஒரு வழி ஆயிரம் மாட்டேங்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கடைசீட்டில் கிளம்பிட்டோம். ஆனால் மழை பார்த்தீங்கன்னா எப்படி பெய்யுதுன்னா நம்ம ஏரியாவில் மட்டும்தான் பெய்யுது, மற்ற எங்கேயுமே பெய்யல. டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. நீ மட்டும் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகி சைடு போயிட்டோம்னு வைங்க, நம்மளை கீழே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மேலே கோயம்புத்தூர் பைபாஸ் ஏறணும் நம்ம. இப்போ ஒரு 80 கிலோமீட்டர் தான் நிறுத்துவேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறேன். கரெக்டாக நம்ம 80 கிலோமீட்டர் நிறுத்துறோமா இல்லை அதுக்கு பின்னாடியே நிறுத்துறோமா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து டைம் சேவ் பண்ணி போகிறோமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்க முடியாது. போன வாட்டியே டாப் ரேக் கட் ஆகி போச்சு கைஸ். டாப் ரேக் போட்டு டாப் ரேக்கில் வெயிட்டை போட்டு அதுக்கு மேலே ஒருத்தன் மலாந்துட்டு வந்தானா கடைசியில் மேடு கூட ஹேரில் கட் ஆகி போச்சு. அந்த மாதேஸ்வரம் மலையில பாதி மலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. கரெக்டாக வீட்டுக்கு வரவருக்குள்ள உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்துக்குது. எதுவும் என்ன பண்ணும், வீட்டுக்கிட்ட வந்த உடனே கட் ஆகி போச்சு. $1400 பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக இருக்குது நமக்கு. எப்பயுமே 1300 தான் ஆகும். 1400 100 சேர்த்தியா இருக்குது. ஏன்னா டேங்க் சைட்ல எல்லாம் வந்து இருக்கிறதுனால அப்படியே இறங்கிட்டே இருக்கு. பெட்ரோல் அடிக்கடிக்கு இறங்கிட்டே இருக்குது. பரவாயில்ல. ஆனா என்ன அவங்க வந்து அடிக்கடிக்கு பெட்ரோல் போடணும், நான் போட தேவையில்ல. அதனால எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. லைசன்ஸு, ஆர்சி, இன்சூரன்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கையில் இல்லை. எதுவுமே எல்லாமே ஃபோனில் தான் இருக்குது. ஒரு வேளை கேஸ் போட்டாலும் பயமாக இருக்கு கைஸ். இப்போ தான் எல்லா கேஸையும் கட்டணும். கிட்டத்தட்ட 9,000 கைஸ் என்னோட கேஸு. இப்போ 50,000 ஒரு 2,000 தான் நம்ம ஆயிருக்கோம். மிச்சம் எல்லாம் நம்மகிட்ட பசங்க தான் எல்லாம் வரானுங்க. இவனுக்கு தான் எல்லாமே கோளாராக போய் வாங்கின கேஸு. ஓ அப்படின்னு சொல்லி கட்டிட்டு கடைசியாக 10,000 கட்டிடுங்க. இந்த ட்ரிப்பில் எனக்கு செலவு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 செலவாயிருக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து சலான் கட்டிட்டு தான் வந்து என்னோட புக்கு வந்து கொஞ்சம் என்என்சி கேன்சல் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சா. என்என்சி கேன்சல் பண்ணா சலான் ஃபுல்லா பே பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு இது வேற. அதனால பாத்தீங்கன்னா சலான் ஃபுல்லா பே பண்ணிட்டு வண்டியை பக்காவா ரெடி பண்ணிட்டு மறுபடியும் இப்போ நம்ம இவ்வளவு தூரம் இது பண்ணி நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி இப்போ புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. இந்த வாட்டி நல்ல ஒரு ட்ரிப் வந்து ஜம்மா என்ஜாய்மெண்டா ஜாலியா முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லாம. மற்றபடி கொஞ்சம் கோளாறாயிடாதான் என்ன மன சங்கடமாயிடும். எனக்கு ரொம்ப சங்கடமாயிடும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம மூணார் போனப்பே வந்து நம்ம பர்சனல் விஷயமா வீட்டுக்கு நான் திரும்பி வர மாதிரி ஆகி போச்சு. அது என்ன நான் போறேன்னு சொன்னேன்,
இவனுங்களும் என் கூடயே வந்துட்டானுங்க. நானும் வரேன் ப்ரோ போலாம் அப்படின்ட்டானுங்க. நீங்களா சுத்தி பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா ஏன்னு வரேன்டானுங்க. மூணாறு போய் பேக் எல்லாம் கழட்டி போட்ட கையோட திருப்பி ரிட்டர்ன் எழுந்துட்டு வந்தேன் நானு. ஐயோ பூச்சி அடிச்சிச்சு. வைசர் கிடைக்கல கைஸ். நாங்கள் கடைசியில் ஆக்ஸார் வைசர் ஒன்று புதுசு மாட்டிட்டு கொஞ்சம் போயிடலான்னு பார்த்தா வைசர் வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கணும். 1 வீக் ஆகும்ட்டாங்க. 1 வீக் ஆகும். ஐயோ நாங்கள் வந்து 2 நாளாக ட்ரிப் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த வேகா ஹெல்மெட்டை போன வாட்டி ஊருக்கு ட்ரிப்பில் உடச்சிப்பானுங்க. அதுக்கு இப்போ தான் ஹெல்மெட்டு அந்த லாக் வாங்கி இப்போ தான் மாற்றணும் புதுசு. என்னடா பண்றீங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் இண்டிகேட்டர் போட்டு வரீங்க உள்ள. அடிச்சிட்டானுங்க கண்ணு அடிச்சிட்டானு. இங்க ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அங்க சேலத்துல மெயின்ல எல்லாம் மழையே இல்லை. எங்க ஊர்ல மழை. தேவடைய பையன் எப்படி வரான் பாரு பைத்துக்காரன். வந்து ரெண்டு பக்கத்துல வச்சுட்டா புண்டை காலடிச்சு வருவானுங்க அம்மால வாக்க. பைக் வரவன் என்ன பாவம் நானுங்கலாம். இந்த காரை விடுங்கடா டேய். என்ன பண்றீங்க? காரை முடிஞ்சு எடுத்துறானுங்க. இதான் சாலியர். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க செம்ம கூட்டம் இருக்கும். ஓப்பன் பண்ண லேட் ஆகுது. டைம் ஆக மாட்டேங்குது. நான் வந்து அங்கே பார்த்தேன் ஒரு 10 பேர் இருப்பான். ஐயா 10 15 வண்டி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 10 20 வண்டி இருக்கும். பசங்க நிறைய பேர் வந்துருக்காங்க. இங்க அடிக்கிற காத்தியே என் வண்டி தள்ளுது. கிருபா உங்க வேலையை காட்ட ஆரம்பிக்காதீங்க. முன்னாடி போயிட்டு அந்த சருன்னு போறதெல்லாம் நிறுத்திங்க. எல்லாம் ஒட்டுக்கா போலாம். ஆமா ஆமா இ பாஸ் காட்டணும். அவனை செருப்புலடா டேய். ஏடா எங்கடா போற?
எங்கண்ணா போறீங்க? பாஸ் எதுவும் காட்டாம டிக்கெட் வாங்கிட்டோம். அதாவது 290 4 வண்டிக்கு 7 பேர்த்துக்கும் சேர்த்து 290 காசு கட்டிட்டோம். இதான் இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் நான் வால்பாறை வந்தப்ப இந்த இடத்துல நின்று தான் வீடியோ எடுத்தேன். அப்போ என் வண்டி வேற மாதிரி இருந்தது. அப்போ என்கிட்ட இருந்த கேமராவும் வேற மாதிரி ஒரு கேமரா, அதை வச்சு வீடியோவும் போட்டிருப்பேன் நான். அதான் மெமரிஸ் மறக்க முடியாது கைஸ். என்ன இப்ப எடுத்தா அங்க எடுத்தா நாங்கள் அதே சீனை ரீமேக் பண்ணுறோம். நாரிங்க வந்துரு. டேய் இங்க தூக்குதுடா. அங்க வர்றதா பள்ளமாகுது. ஓவர் வெயிட் போட்டாங்களே கைஸ், அதனால தூக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறானுங்களாம். மெமரிஸ் மறுபடியும் கிரியேட் பண்ணுறோம். ஏய் தூக்குதுடா. டபுள் ஸ்டாண்ட் போடுற. கிருபா இங்க வா. டேய் வாடா இங்க இல்லறா. இல்ல தல வெயிட் அதிகமாகிறதுனால தூக்குது. அட இல்லைங்க கொஞ்சம் முன்னாடி வருதா? ஓகேவா? அப்படியே போ அடுத்து தூக்குங்க. இந்தாண்டாங்க வண்டி வருது. வணக்கம் நண்பர். என்னடா அவனுக்கு இங்கேயே அட்டம் போடுற? அண்ணாந்துட்டு விழுந்துருப்பான்டாங்க உட்காந்து. இங்க வருதா? இப்படின்றான்டா அங்க திட்டல இப்படின்றான்டா.